தனியார் ரெண்டு விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம வீறு கொண்டு எழும் தேமுதிக நாங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் காட்டிய வழியில் பயணிப்போம், எங்களுடைய அரசியல் வேறு விதமாக இருக்கும் அப்படின்றத மோகன்ராஜ் சொல்றாரு. அதே நேரத்தில் விஜயகாந்தின் நீட்சியாக நாங்கள் எங்கள் தலைவர் விஜயை பார்க்கிறோம், விஜயகாந்தின் தொடர்ச்சி விஜய் இங்கே நிச்சயமாக ஒரு இடம் இருக்கு, மாற்றத்திற்கான அரசியலுக்கான பொன்னான காலம் இது, இந்த தேர்தல் பொன்னான காலம், நிச்சயமாக நாங்கள் அதை வந்து விஜயகாந்த் செய்ய முடியாததை விஜய் அவர்கள் செய்வார் அப்படின்றது தான் அவர் மணிகண்டனும் சொல்றாரு. சார் ஒரு விஜயகாந்த் செய்ய முடியாததுன்னு சொல்லாதீங்க, விஜயகாந்தால் அன்று நடக்காததுன்னு சொல்லாதீங்க, நடக்காதது. நாங்கள் அவர் என்ன நினைச்சா சரி அதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். ரைட், தொடர்ச்சி அந்த பயணம் தொடர்கிறது. ரைட், தனியார் செய்ய கிட்ட பொதுவா நம்முடைய தமிழ்நாட்டிலேயே இந்த அரசியல்ல வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல இப்படி கோடம்பாக்கத்துல இருந்து சாலி கிராமத்துல இருந்து திரைப்படத்துறையில இருந்து நடிகர்கள் அரசியலுக்கு வருவது, கட்சியை துவக்குவது, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விட வேண்டும் அல்லது முதல்வர் அரியணையை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஆசை வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இந்தியாவில் அல்லது உலகத்திலேயே இந்த தமிழ்நாட்டுல இந்த போக்கு இருக்குல்ல, இது வந்து ஒரு பிழையானது, தவறானது அடிப்படை. ஏன்னா நீங்க நதிகள் நாடாள முடியும் என்கின்ற நம்பிக்கை அது புரட்சி தலைவர் காலத்தில் அது புரட்சி தலைவரால் சாத்தியப்படுத்திய நிலையிலிருந்து அது தொடர்ந்து அடுத்தடுத்து திரைப்படத்துறையில் இருக்கிற நடிகர்கள் இது மாதிரி கட்சிகளுக்கு துவக்குவது, அரசியலுக்கு வருவது, முதல்வர் அரியணையை இலக்காக்குவதுங்கிறத ஒட்டித்தான் நம்ம வந்து எல்லா நடிகர்களும் அதை ஒட்டி வருவாங்க. அதுல வந்து அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து உண்மையிலேயே ஒரு அரிதான புரட்சி தலைவருக்கு இருந்த 90 விழுக்காடு குணாதிசயங்களை கொண்டிருந்த அண்ணன் விஜயகாந்த். அது தனிப்பட்ட அவருடைய தியாகம், அவருடைய உழைப்பு, அவருடைய ஏழைகளின் மீது அவருக்கு இருந்த பற்று, இதெல்லாமே நீங்க வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க. அப்போ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஏழை எளிய சாதாரண மக்களின் பேராதரவை அவர் வந்து 2005 கட்சி துவக்கின உடனே பெற்றார். அதுல 2006 தனித்து விருத்தாச்சலத்துல வெற்றி பெற்றார். அது பிறகு அது 2009 நாடாளுமன்றம் நம்ம எல்லாரும் பார்த்தோம். நான் தேமுதிகவோட 2011 புரட்சி தலைவர் அம்மா கூட்டணியில தான் நானே மகத்தான வெற்றி பெற்றேன். 34,000 வாக்குகள்ல 17 வெற்றி பெற்றதெல்லாம் தேமுதிகவுடைய ஆதரவு எனக்கு பெருமளவு எனக்கு வந்து துணையா இருந்தாங்க. அப்புறம் ஐயா வந்து எதிர்கட்சி தலைவரா நான் கேப்டனோட சட்டமன்றத்துல 5 ஆண்டுகள் பயணித்தேன். ஆனா நீங்க இந்த மாற்றம், அதாவது நீங்க ஏற்கனவே எங்க கருணாயா துறை கருணாயா சொன்ன மாதிரி இந்த இருதுருவ அரசியல் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இரு பெரும் அரசியல் சக்தியை வீழ்த்தி விட்டு முழு அதிகாரத்தை கைப்பற்றி முதலமைச்சர் அரியணையை இலக்காக்குவது என்பது நடைமுறையில் சாத்தியம் இல்லாம போச்சு. அது வந்து இப்ப விஜயகாந்த் ஐயாவே முயன்று அதுல வந்து வாய்ப்பை இழந்த பிறகு அவரே வந்து அந்த துரோகம் அரசியல் இதெல்லாம் இப்படி ஒரு பின்னடை சந்திப்பாருன்னு நான் ஏற்கனவே ரஜினிக்கு சொன்னது, கமலஹாசனுக்கு சொன்னது, நான் எங்க விஜயகாந்த் அண்ணனுக்கு சொன்னேன். ஏன்னா நீங்க அவரால் வந்து துரோகத்தை நீங்க எதிரியை சமாளிச்சிடலாம், துரோகத்தை நல்லவர்களால நேர்மையானவர்களால நம்பிக்கை துரோகம் செய்த அந்த சம்பவங்களை பார்த்து அவர்களால் சகிக்க முடியாம உடல்நலம் பாதிக்கப்படும். அதுலதான் விஜயகாந்த் அண்ணன் அவ்வளவு பேரை கொண்டாந்து எங்க மாப்பா பாண்டியராஜன், எங்க நம்ம ஈரோட்டுல அவருதான் துணை தலைவர், கேப்டனுக்கு அடுத்தபடியா சட்டமன்ற கட்சியினுடைய துணைத் தலைவரா சந்திரமோகன், இங்க சந்திரகுமார் அப்படிதான் சந்திரகுமார், பார்த்திபன், அருள் பாண்டியன் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் வாழ்நாள் எல்லாம் ஒரே இருக்கையில ஒரே சட்டில சாப்பிட்டுட்டு இருந்தவனெல்லாம் அந்த அரசியல் உங்களுக்கு அதிகாரத்துக்கு வந்த உடனே சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவைக்குள்ளேயே கலைஞருக்கு எதிராக எல்லாம் வெளியே போறாங்க. இப்ப பண்ருட்டியாறுல நீங்க புரட்சி தலைவரோடு பயணித்த ஒரு மிகச்சிறந்த நுட்பமான அரசியல்வாதி பண்ருட்டி ஐயா. அவரே நீங்க வந்து சட்டமன்ற பேரவையில நேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக கேப்டனுக்கு வலதுகரமா இருந்து அந்த இயக்கத்தை அரசியல சட்டமன்றத்தை நடத்துனாங்க. ஆனா அந்த அந்த அதிமுகவை முறியடித்து அந்த இடத்துக்கு வர முடியுமான்னா அம்மா வெற்றி பெற்று இவர் எதிர்கட்சி தலைவரான உடனே நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வருது. உள்ளாட்சி தேர்தலையே தேமுதிகவை வெளியேற்றிட்டாங்க, எந்த கட்சியும் கூட்டணியில் இல்லை. அதுக்கடுத்து நாடாளுமன்றத்துல கூட்டணி அமையல, 2014 மக்கள் நல கூட்டணி. இதுதான் அவருடைய உடல் சோர்வுக்கெல்லாம் எது காரணமா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து புரட்சி தலைவர் அம்மாவோடு இவர் இயல்பாக உணர்ச்சி ஒரு கருத்தா சொல்றாரு. அப்ப அம்மா வந்து நீங்க உங்களுக்கு தெரியும், புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரியே அது பாஜக, அதிமுக, அமித்ஷா அல்லது வாஜ்பாய், அத்வானி, சுப்பிரமணிய சாமி,
கலைஞர் யாரையும் நீங்க வந்து கண்ணு கெட்ட தூரத்துக்கு அவங்களுக்கு எதிரினா பிடிக்காது அம்மாவுக்கு. அப்ப நீங்க அதிகபட்சமான அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அம்மா நேருக்கு நேரம் சட்டமன்ற பேரவைக்குள்ள நம்ம கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்து கடுமையான விவாத பிரதிவாதங்களை வைக்கிற பொழுது அம்மா கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து தேமுதிகவை பலகீனப்படுத்தினாங்க. அந்த கட்சியை உடைத்து பல ஆளுமைகளை வெளியேற்றிட்டாங்க. அந்த விரக்தியில கேப்டன் வலிமை இழந்து உடல் நலம் குன்றி பல நெருக்கடிகள் வலிமை எழுதுங்கிறத ஒத்துக்க மாட்டேன். எந்த முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார். புரியுதுங்களா? யார் எதுக்குன்னா எதிர்த்துருவார். ஒரு சட்டமன்றத்தில் இருந்தீங்க, தவறான தகவலை கொடுக்காதுங்க. என்ன தவறான தகவலை கொடுக்காதீங்க. நான் கூடிய எம்ஜிஆர் மானசீக குருவான் நினைச்சுதான் ஆரம்பிச்சார். அவர் முடிச்சிட்டோம் வரேன். வலிமையிலா கூட்டுறேன்னு சொல்லாதீங்க. ரைட், அவர் முடிச்சிட்டோம் வந்துடுறேன். இல்லல நீங்க உடல் வலிமையை அண்ணன் கேப்டன் எல்லாத்துக்கும் தான் வரா. ரைட், முடிச்சிட்டோம். அதுதான் நீ உடல் வலிமை இழந்தாலே கட்சி வலிமை இழந்துரு. ஒரு கேப்டன் தலைமையை நடத்துவதற்கு வலிமை இழந்து கட் டு பிரசன்ட் சார். அது எப்படி நீங்க வெற்றி பெற முடியும்? அதுதான் அவங்களுக்கு இந்த பின்னடைவு தந்திருக்கிறது. அதுதான் 2014, 16, 19, 21, 24 வரைக்கும் இப்ப பெரிய அளவுல நம்ம சட்டமன்றத்துக்குள்ளேயோ நாடாளுமன்றத்துக்குள்ளேயோ தேமுதிகவோட பங்களிப்பு செய்ய முடியல. அதே மாதிரி இப்ப விஜய் இப்ப புதுசா வந்து அந்த இடத்த நிலப்பறதுக்கு விஜய் வர்றாருன்னு சொல்றாங்கல்ல, விஜய்க்கு இந்த நிலைமை வரும். இந்த விஜய் இப்ப ஏன் நீங்க மாநாட்டு தவிர்க்க உடனே எங்க விஜய் தமிழக கட்சி கழகத்தின் தலைவர் என்ன ஆனாரு? ஒரே ஒரு மாநாடு, அதற்கு மாநாட்டுக்கு அடுத்து 27ஆம் தேதிக்கு பிறகு ஒரே ஒரு புத்தகம் வெளியிட்டுவா 25 நிமிஷத்துக்கு மேல ஒரு பொது வெளியில ஆளை பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட நீங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு ஏற்பட்ட கருத்து சம்பவம் குறித்து தாவேஜாவுடைய கருத்தோ விஜயை கண்டு கிட்ட தூரத்துக்கு காணாம். இதே என்ன சொல்றது, அண்ணனுக்கு வந்து வேலையே வந்து தாவேகாவை எதிர்க்கிறதும் தலைவர் விஜய் அவர்களை பேசலன்னா அவருக்கு வந்து அண்ணனுக்கு பொழுதே போகாது, பொழுதும் விடியாது. அமெரிக்காலே ரொனால்ட் ரீகன் ஜனாதிபதி விஜய் இல்ல பொதுச் செயலாளர் எங்க போயிட்டாரு? அண்ணனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இப்ப அண்ணாதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுது. அண்ணாமலை எல்லாம் உடம்புல இருக்கிற துணியெல்லாம் அவத்தி வீசிட்டு சவுக்கு அடிச்சுக்கிறாரு. ஏதாவது ஒரு போராட்டத்தை தாவேக்கா இந்த கடமைக்கு ஏன் நீங்க அதுல என்ன கருத்து? இப்ப போராட்டம் எங்க போச்சு? அப்படின்னா நீங்க தமிழ்நாடு வச்சுக்கிறாங்க. அடுத்த நாடா சட்டமன்ற பொறுத்தவரை நீங்க தான் முதலமைச்சர் இருக்கிறீங்கல்ல. அப்ப மக்கள் பிரச்சனையில எந்த கருத்தும் சொல்லல. இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? அதுல நீங்க ஏதாவது நீங்க நாங்க சொல்ற கருத்துக்களை நீங்க பாக்குறது இல்ல. நான் வரேன், முடிச்சிட்டோம். இல்ல நீங்க ஒரு பேப்பர்ல 4 பேர் ஒரு சின்ன சாதாரண நடிகர், ஒரு எழுத்தாளர், சின்ன சாதாரண நடிகர்னு சொல்லாதீங்க. நான் கொச்சைப்படுத்தாதீங்க, கொச்சைப்படுத்தாதீங்க. அவரை சொல்லல, மிச்சவர்கள் செய்யறாங்க, சின்ன நடிகர்கள் செய்யறாங்க அப்படின்றாங்க. நடிகர் நாடாளுமன்ற ஜெயலலிதா நம்ம கூட்டணி தானே இருந்தாரு, அம்மையார் கூட்டணி தானே இருந்தாரு. அம்மையார் கூட்டணி தானே இருந்தீங்க. ஒரு நிமிஷம் முடிச்சிட்டோம் வரேன். நடிகர்களால தொடர்ந்து செயல்பட முடியாத அரசியல் இயங்க முடியாம தான் இப்படி பின்னடைவு சந்திக்கிறேன். இந்தியாவில எந்த இப்ப கம்யூனிஸ்ட் தலைவர் ஐயா இருக்காரு. 100 ஆண்டுகள் கழித்தவர்கள் கொண்ட கொள்கையில உடல் உறுதியோடு தன்னுடைய தத்துவத்துக்காக சித்தாந்தத்துக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்து பதவி முதலமைச்சர் அரியணை பற்றி கவலைப்படுறாங்களா? கம்யூனிஸ்டுகள், பொதுவுடைமைவாதிகளோ அல்லது திராவிட பகுத்தறிவுவாதிகளோ அல்லது சமத்துவத்துக்கான சமூக நீதிக்கான தளத்தில் இயங்கிய எவ்வளவோ தத்துவவாதிகள் எல்லாம் தன் வாழ்நாளை வந்து சொத்தை வந்து சுகத்தை வந்து களத்துல நிக்கிறாங்க. ஆனா நீங்க நடிகர்கள் என்ன செய்யறாங்க? வந்தா முதலமைச்சர், இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர், இல்லைன்னா நாங்க எதுக்கு வர மாட்டோம். எப்படி நடிகர்களுக்கு மட்டும் இந்த அரசியல் இந்த வெளிச்சம் கிடைக்குது அல்லது இந்த மக்கள் ஆதரவு கிடைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய அறியாமை, தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய அரசியல் அறியாமை. பவன் கல்யாண் துணை முதல்வர், நான் ஒத்துக்கிறேன். பவன் கல்யாண் துணை முதல்வர் இல்ல, இந்த ரசிகர்களாக இருப்பது தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் ஒரு மூடர்களாக ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத திரு உதயநிதி ஸ்டாலின் யாருங்கண்ணே? அண்ணா திரு உதயநிதி ஸ்டாலின் யாருங்கண்ணே? சுதந்திர போராட்ட தியாகியான அவரும் ஒரு நடிகர். கொச்சப்படுத்தாதீங்கண்ணா, நடிகர் ஒரு தொழில், அதை தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க. நீங்க தொடர்ச்சியா உங்களுக்கு பதில் நடிகர் அரசியல் இருக்கலாம், அரசியலுக்கு வரலாம், நீங்க சட்டமன்ற உறுப்பினராங்க, அவர் என்ன சொல்றாரு, ஒரு அரசியல் கட்சியை சொல்லிட்டு இருக்காரு சார். ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து நீங்க பயணிக்கலாம், ஆனா கட்சி போக்கு தலைவரா இருப்பேன், நேரா முதலமைச்சரா. நன்றி. யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நன்றி. மக்கள் கொடுப்பாங்க. நன்றி. தமிழ்நாட்டு மக்கள் நடிகர்களுக்கு வாக்களிக்க கூடாது,
தமிழ்நாட்டு மக்கள் நடிகர்களை முதலமைச்சராக்க கூடாது, இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குவதற்கு அவர்கள் தகுதியற்றவர். ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். நான் புரிஞ்சுக்கிறேன். ரொம்ப சுருக்கமா சொல்றாங்க. திரைத்துறையில் கலைஞருக்கு வந்து 1952 பராசக்திக்கு கதைவசனம் எழுதினவருங்க. எம்ஜிஆர் பொடிச்சு தலைவர் எம்ஜிஆர் மிகப்பெரிய மக்கள் சொல்லாக்கப்பட்ட தலைவர். அதுதான் அவர் சொல்றாரு. அவங்க களத்துல நின்னாங்க. நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே களத்தில் போராடி, விஜயகாந்த் உட்பட நீங்க தொடக்கத்திலே போராளி. அப்படி பாத்தீங்களா? பொடிச்சு தலைவர் எம்ஜிஆருக்கு நோய்வாய்ப்பட்டு அவர் மறைந்த பிறகு ஏடிஎம்கே ரெண்டா உடையலையா? புறா சேவல் ஆகலையா? புறா சேவல் ஆகலையா? நான் அந்த கூட்டணியிலே இருக்கிறேன். அதனால எனக்கு பல உண்மைகள் தெரியும். அண்ணன் சொல்ற மாதிரி இல்லை, பூராத்தையும் சொல்லிடுவேன். சொல்லக்கூடாது, நாகரிகம். ரைட், ஐ கெட் யுவர் பாயிண்ட். நான் ஐ கெட் யுவர் பாயிண்ட். ராஜகம்பீரம் உங்ககிட்ட தான் நீங்க 4 பேர் பேசுறதை கேட்டிருப்பீங்க. விஜயகாந்த் மோகன் அண்ணன் வந்து மோகன்ராஜ் உண்மையிலேயே தியாகி. எனக்கு தெரிய தேமுதிகவில் கேப்டன் நிழலில் இருந்து விலகாமல் அடியாருக்கும் துணையா இருந்து எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த கேப்டனுக்கு தியாகியா இருக்கால பெருமை. நன்றி நன்றி நன்றி. அதுதான் பெரிய தியாகிங்கிறேன். அவர் பின்னாடி தியாகியா இருக்கிறது பெருமை தானே. நன்றி. தமிழ்நாட்டிலேயே மோகன்ராஜ் ஒருத்தர் இருக்காரு. நன்றி நன்றி நன்றி. கூட்டம் வச்ச ரைட் 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 ரைட். பூராமே ஒரு தியாகி. நன்றி நன்றி மோகன்ராஜ். நான் கம்பீரமா என்ன பண்ணி சொல்றாரு? அது தப்பு. இவ்வளவு கூட்டம் சும்மா நீங்க மறுத்துட்டீங்க. நீங்க உங்களுடைய மறுப்பை தெரிவிச்சீங்க. சும்மா வச்சா சுருக்கமா சார். நடிகர்கள் அல்லது இப்ப இந்த கட்சியை துவக்குவது, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான நீங்க என்ன நோக்கம், எதுக்காக ஆட்சிக்கு வர்றீங்கன்னு, அதிகாரத்துக்கு வரணும் விரும்புறீங்கன்னு கேட்டா அவர் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, வந்தா ஊழலை நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் நிர்வாக சீர்திருத்தத்தை செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த திரைப்படத்துறையிலிருந்து அவருடைய வாழ்நாள் எல்லாம் எந்த சீர்கேடான அரசு, சீர்கேடான நிர்வாக முறையமைப்புக்குள் இருந்து இவர்கள் செல்வ செழிப்பாக பொருளை ஈட்டி, பணத்தை ஈட்டி, புகழை ஈட்டி, எல்லா வகையான வாய்ப்பையும் வளங்களையும் இந்த நிர்வாக சீர்கேட்டிலிருந்து இவர்கள் வந்து வலிமை பெற்றவர்கள் தான். இவர்கள் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு பொருளாதார ரீதியாக அல்லது பல நிலைகளில் உயர்த்தி கொண்டவர்கள் தான். நான் சிஸ்டத்தை மாத்திரேன், ஊழலை ஒழிக்கிறேன், ஏங்களுக்கு உதவுறேன்னு சொல்றது இருக்குல்ல, இதுதான் இந்த மக்களை ஏமாற்று. அப்படின்னா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எங்க நல்ல கண்ணையாவோ, சங்கரையாவோ, கல்யாண சுந்தரம் ஐயாவோ போராடி ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே வெற்றி பெற முடியல. 24 மணி நேரம் மக்களுக்காக ரேஷன் அட்டை வேணும், பட்டா வேணும், மக்களினுடைய எல்லா வகையான தெருவிளக்கு வேணும், சாலை வேணும்னு நாளெல்லாம் போராடுற ஒரு கட்சி வார்டு மெம்பருக்கு கூட வாக்களிக்காத மக்கள் ஒரு மக்கள் வாக்களித்தார்கள் என்ற கேள்வி அங்க வந்திருக்கு. அதுதான் மக்கள் வாக்களிக்கிறது இல்லை. ஆனா திரைப்படத்துல எந்த ஆதங்கம்னு புரிஞ்சுக்கலாமா? காலே வைக்காத குளிர்சாதன அறையில் இருந்து கொண்டே ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்கிற நடிகர்களால நாட்டின் உச்ச அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை, அது மக்களுடைய அறியாமையுடைய வெளிப்பாடுதான். ரைட், நான் புரிஞ்சுக்கிறேன். தனியரசு அவர்கள்கிட்ட போயிடலாம். தனியரசு, ஒட்டுமொத்தமா நம்ம இப்போ நிறைய விஷயங்கள் பேசினோம். ஆனா மணிகண்டன் சொல்றதை வச்சு பார்க்கும்பொழுது சார், அதுக்கான காலம் இப்பதானே இருக்கு. மக்கள் கொதிப்பா இருக்காங்க. ஆளுகின்ற கட்சி மீது ஒரு அதிருப்தி இருக்கு. எதிர்கட்சி வேண்டாம்னு புறக்கணிச்சுட்டாங்க. அது இனி வந்து நம்ம தூசி தட்டி தான் எடுக்க போறோன்ற இடத்த தான் அவர் பேசுறாரு. அப்படி இருக்கும் பொழுது விஜயை அடுத்த விஜயகாந்தின் தொடர்ச்சியா பாக்குறாங்க. ஒரு நடிகரா இருந்தா என்ன, மக்களுக்கு அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அவர் ஜெயிக்க போறார். நடிகர்களே வரக்கூடாதுன்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? எல்லா தொழில் செய்யறவங்களும் வரலாமே அரசியலுக்கு. இல்லையா, இப்ப நடிகர்கள் எதுக்கு வர்றாருன்னு எந்த கருத்தையும் சொல்லாமல் மக்கள் கரம் பற்றி மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து எதில் துன்பத்தில் துயரத்தில் மக்களோடு வாழ்வியலோடு இணைந்து பயணிக்க முடியாமல் பெரிய உயரத்தில் இடைவெளியில் இருக்கிற ஒருவர் நேரா நீங்க வாக்களிங்க, வாக்கு மட்டும் அழிங்கன்னு. இப்ப எங்க போராட்ட களத்துல இருந்த எங்க மணிகண்டன் சொன்னார்ல, நான் போராட்ட களத்தில் இருந்தேன், வழக்குகளை சந்தித்தேன். அப்ப மணிகண்டன் முதலமைச்சர் ஆகலாம். மணிகண்டனுக்கு அந்த 100 விழுக்காடு அந்த தகுதி இருக்கு. விஜய் ஒரு வழக்கு வாங்கியிருக்காரா? ஏன் வாங்கல? மக்கள்கிட்ட வரமாட்டேன். அதே நீங்க திரைப்படத்துல பாருங்க, விஜய் சுத்தி அடிப்பார். எம்எல்ஏ அடிப்பாரு, அமைச்சரை அடிப்பாரு, முதலமைச்சர் அடிப்பாரு, ஊர்வலம் நடத்துவாரு, குடிசையில வாழ்வாரு, மீனவ குப்பத்துல வாழ்வாரு, ஒர்க் ஷாப் வச்சிருப்பாரு, பெரிய வீச்சரம் எடுத்துட்டு போவாரு, சிவகாசி பாருங்க, எல்லாம் செய்வாரு. ஆனா வாங்க பெரிய சிகரெட்டை வச்சுக்குவாரு, கோட்டர் பாட்டில வச்சுக்குவாரு. எல்லாம் சமூக விரோதத்துக்கு சினிமாவையும் பொதுவையும் முடிச்சு போடுறோமா? இது எல்லா தொழில் சார்ந்தவர்களும் தான் இருக்காங்க. அல்லையா, இப்ப எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பத்தி எங்க கருணாநிதி, ராஜேந்திரன் நான் சொன்னோம்ல, புரட்சி தலைவர் படத்திலும் அதாவது நிஜ வாழ்க்கையிலும் திரைப்பட வாழ்க்கையிலும் ஒரே ஒரு இடத்துல முடியளவு கடுகளவு தன் சொந்த நலனுக்காக அவர் ஒரே ஒரு நிமிடம் அவர் ஏதாவது வாழ்க்கையில இயங்கி இருக்காரா?
ஒழுக்கத்திற்கு மாறாக அவர் திரைப்படத்துல அவர் மாதிரி ஒழுக்கத்தை உலகத்துல யாராலே கற்பிக்க முடியாது. தாயை நேசிப்பது, தன்னுடைய தன் மீது பற்றி வைக்கிற காதலியாக இருக்கிற பெண்களை நேசிப்பது, ஊராரை உற்றாரை நேசிப்பது, தான் விவசாயியாக நடித்தால், மீனவனாக நடித்தால், ஒரு ரிக்ஷாக்காரனாக நடித்தால் அந்த சமூகத்துக்கே கௌரவத்தை தரும். ஒரே ஒரு பாடல் தாயா இந்த நாடோடிகளுக்கு டம் கிடக்காட்டியாலோ அந்த இந்த ஊசிமணி பாசிமணி அந்த ஒரே ஒரு பாடல் அந்த சமூகத்தின் மீது உயர்வான தாக்கத்தை தந்தது. அவருடைய ஒழுக்கம், நேர்மை, தியாகத்தை பத்தி அந்த சமூகமே தலைவரோட இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னா ஒழுக்க செல்வோடு வாழ்ந்து அரசியல் வாழ்க்கையில எதிர்கட்சியாக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது, எதிர்கட்சியாக இருக்கிற 15 ஆண்டு காலம் எதிர்கட்சியோடு இருந்து கூர்மையான அரசியல் களத்துல நின்ற ஒரு மகத்தான தலைவன், பேரறிஞர் அண்ணாவின் கரம் பற்றி, கலைஞருடைய நட்பு கரம் பற்றி தன்னுடைய அரசியல் பயணத்தை துவக்கிய நெருப்பில் தன்னுடைய கருத்தை விதைத்து திராவிட கருத்தியலை, பகுத்தறிவு கருத்தியலை தமிழ் மண்ணில் விதைத்து ஆளாக்கிய மகத்தான தலைவர் புரட்சி தலைவர். அதுல ஒரே ஒரு விழுக்காடு இந்த விஷயம் இருக்கா? அது எங்க பேப்பரையா இருக்கு. இப்ப உயர்த்தி பேசுறேன், இன்னொருத்தர் வந்து தாத்தி பேசுறது உண்மையா வந்து கண்டிக்கிறோம். ராஜநாதன் நடிச்சிருக்காரு. நன்றி நன்றி. ஒரே சைட பாக்குறாரு. ரைட். வாஞ்சிநாதன் நடிச்சிருக்காரு, உழவன் மகன் நடிச்சிருக்காரு, நம்ம திரைப்படங்களையும் பொது வாழ்க்கையும் ரொம்ப நடிக்கிறேன்னா சார் சமுதாயத்தை பிரதிபலிக்கிறாங்க. நன்றி நன்றி நன்றி. நான் சமுதாயத்தை பிரதிபலிக்கிறாங்க. இல்ல இல்ல நான் கேப்டன் அப்படி சொல்லுங்க. நான் அவர் கேப்டன் சொல்ல விஜய் சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாம் நடிகரா வருது எல்லாத்தையும். விஜயகாந்த் ஐயாவை பத்தி நீங்க அவர் வந்து வாழும் கருப்பு எம்ஜிஆர்னா அதுக்கு பொருத்தமானவர் தாங்கிறேன். எனக்கு நீங்க மோகன்ராஜன் எப்படி பிடிக்குமோ அது மாதிரி என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் அவருடைய எல்லா நிலையும் நான் விஜயகாந்தன் நான் என்னுடைய குடும்ப என் சொந்த அண்ணனா தான் பாக்குறேன். நன்றி 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 மோகன், இருவருக்கும் நன்றி. அவர் ஈன்ற மகனுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருக்காரு. நானும் ஈழத்தமிழன் ஆதரவாளர், அவரு ஈழத்தமிழன். நன்றி நன்றி. அதுக்கு மகனை நான் சின்ன வயசுல இருந்து நான் துணையா இருக்கேன். விஜய்காந்த் என்னென்ன தகுதி இருக்கு? தவறா பேசாதீங்க. நன்றி நன்றி. நான் மணிகண்டன் நேரம் தகுதியை பத்தி பேசாதீங்க சார் நீங்க. ரைட் நன்றி.